ஹே காய்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். மாப்பிள்ளை இவர் தான், நான் போட்டிருக்க கோட்டு என்னோடதுன்னு சொல்கிற மாதிரி பழைய சேனல் தான். நேமில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்க விடுங்க. இப்போ என்னோட ஸ்டைலில் ரெசிபியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 ஃபுல் தேங்காய் சில்லு, 2 பத்தை தேங்காய், இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக ஆட் பண்ணி இது கூட நல்லா வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். பார்ட் 1 அரையல் முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு 2 இன்ச்சு இஞ்சியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி, ஒரு 10 கார்லிக்கு, 2 குட்டி தக்காளி, இது கூட வந்து ஒரு 1/2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கண்டிப்பாக வந்து கொத்தமல்லி தண்டையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்ட் 2 முடிஞ்சிச்சு. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது கூட பே லீஃபு, பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி இதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஒன்ஸ் வந்து இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்ட் 2ல் அரைச்சி தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இறக்கி விட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். உங்கள் கிட்ட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தனியாக இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி தக்காளியை மட்டும் கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் இருக்க எல்லா பொடிங்களையும் வந்து இதுக்குள்ளே இறக்கி விடலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆஃப் மல்லி பவுடர், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆஃப் கறி மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி போட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன, 6 மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை தூக்கி இந்த மசாலாவில் போட்டு நல்லா இந்த சுண்டலோட மேனியில் இந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டையும் ஆட் பண்ணி இந்த கொண்டைக்கடலை, உப்பு, மசாலா எல்லாமே வந்து இந்த சுண்டலோட மேனியில் மிக்ஸ் ஆகுறதுக்கு ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு லிட்டை தூக்கி ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி கொதி வந்திருக்கும். பார்ட் 1ல் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலாவை தூக்கி இதுக்குள்ளே போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி ஃபைனலி சாப்பிடு கொத்தமல்லியை வந்து நல்லா இறக்கி விட்டு இப்போ குக்கரை லிட் போட்டு மூடி ஒரு 6 விசிலுக்கு வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம தலைவன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுவான். இவன் சும்மா சப்பாத்தி, பூரி, புலாவ் ரைஸு, தோசைன்னு எல்லார் கூடயும் ஜோடி சேர்ந்து சூப்பராக வயிற்றுக்குள்ளே போய் டண்டடக்கா ஆடுவான். குக்கரை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி கரண்டியோட பின்னாடி சைடு வச்சு நல்லா கொஞ்சம் கொண்டக்கடலையை மசிச்சு விட்டோன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் கிச்சன் தியேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை படம் மொக்க வாங்குச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.